கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, ஒரு வாலிபன் தன் நாட்டில் சமுதாயத்தில் எப்படி சிறப்பாக செயலாற்ற முடியும்? அதைவிட தன் சுய வாழ்வை எப்படி நேர்த்தியாக வளமானதாக அவனால் மாற்ற முடியும்? சிந்தித்தால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி நிச்சயம் தேவை. யார் அந்த வழிகாட்டி? அந்த வழிகாட்டி எப்படிப்பட்டவர்? வேதத்தில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த வழிகாட்டி. விசேஷமாக வாலிபர்கள் தன் வழிகாட்டியாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தன் சுய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும், பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று தன் வாழ்வில் மேன்மை அடைந்து குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த மனிதனாய் திகழவும் முடியும். இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்தை பெற்று தன் வழிகாட்டியாகிய இரட்சகரோடு தினமும் பயணிக்க வாலிபர்களுக்கு வாலிபர் கூடுகைகள் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மேலான நோக்கத்திற்காகவே நமது கிராம மிஷனரி இயக்கம் வாலிபர் எழுப்புதல் முகாம் ஈரோட்டில் நடத்த இருக்கிறார்கள். நடைபெறும் நாள் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற இருக்கிறது. நடைபெறும் இடம் CSI ஆசிரியர் பயிற்சி பள்ளி மைதானம், பிரெஃப் ரோட், ஈரோடு. தேவ செய்தி அளிக்க வருகிறார்கள் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் மற்றும் சகோதரர் அழகர்சாமி அவர்கள். பாடல் வேளை, கோரியோகிராஃபி, ஆராதனை வேளை என நேர்த்தியாக ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் பெற்று அவரை துதிக்க நமது VMM குழுவினரும் ஆயத்தமாக உள்ளனர். வாலிபனே, நீயும் பங்கு பெறு, உன் நண்பர்களையும் பங்கு பெற செய். இரட்சகர் என்றும் உன்னோடு. God bless you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நாள்தோறும் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி வருகிறார். குறிப்பாக இன்றைய புது வருடத்திலும் 1000 முழுநேர மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு இலக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்கள் தாங்க ரொம்ப முக்கியம். அறுவடை மிகுதி, வேலையாட்களை குறைவு. இந்த நாளில் ஒருவேளை கிராமங்களில் அறுவடை இருக்குது, இயேசுவை அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இன்னும் நிறைய கிராமத்தில் அடுத்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. எங்கள் இடத்துல இன்னும் ஆண்டவர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அப்படி சொல்லுகிற இடத்துல எல்லாம் ஊழியர்களை அனுப்புவதற்கு மிஷனரிகள் இல்லை. அப்படியே ஊழியத்துக்கு வந்தாலும் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், மீடியா ஒர்க்கில் இப்படி தான் ஊழியம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. பாட எழுதுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பாட்டு பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் காணாமல் போன ஆடுகளை, புறஜாதிகளை, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற கிராமத்திற்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை என்றே சொல்லலாம். நீங்களும் நானும் ஜெபிக்கணும். கடினமான ஊழியம் செய்வர்கள் நிறைய பேர் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் ஹோட்டல், பெரிய பெரிய வேலைகள் செய்கிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கிற, நம்ம மாநிலத்தில் உள்ளவங்க வேலை செய்வதற்கு எல்லோருக்கும் மனதில்லை. பரிதாபமான நிலைமைக்கு நம் தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருக்கிறது. இதே போல தான் ஊழியத்துக்கு ஒரு கடினமான பணி, அதுதான் தேவையான பணி. இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு ஆட்கள் வர்றதே இல்லை. ஆண்டவர் பரிதவிக்கிற ஆண்டவர் என்ன சொல்றார்? அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் எழுப்பும்படி அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் முழுநேர ஊழியர்கள் நிறைய பேர் எழும்பணும். குறிப்பாக இந்த வருஷத்தில் 1000 மிஷனரிகள் இந்த ஊழியத்தோடு இணைக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இதில் ஒரு வருகிற ஒவ்வொரு மிஷனரிகளும் பயிற்சி மிஷனரிகள்னு சொல்லுவோம். அவங்க வந்த உடனே ஒரு 3000 ரூபா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்போம். அப்போ ஒரு 3000 ரூபா கொடுக்குற 1000 பேர்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு வரலாம். அல்லது உங்களுடைய மூத்த பிள்ளை, கர்த்தருடைய இது பைபிள் வசனத்தின்படி பார்த்தா அவங்க மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி வைங்க. இல்லையா, நீங்கள் ஒரு முழு நேர மிஷனரியை ஜெபத்தினாலே காணிக்கினாலே நீங்கள் தாங்கலாம். அல்லேலூயா.
எப்படியாவது நம் கண்கள் முன்பாக நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. எங்களுடைய வளாகத்தில் நிறைய மிஸ்டரிகளுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சுமார் 300க்கும் மேற்பட்ட பேர்கள் ஒரே இடத்துல தங்கியிருந்து நன்றாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய முழுநேர ஊழியத்தை செய்கிறோம். பயிற்சி மிஸ்டரிகள் இருக்கிறார்கள். வட மாநிலத்தில் இருக்கிற மிஸ்டரிகளை அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மிஸ்டரிகள் இங்கே கொண்டு வந்து 10 நாட்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இப்படி பயிற்சி எடுக்கிற மிஸ்டரிகளுக்கு இங்கு தங்குவதற்கு அவ்வளவு இட வசதிகள் இல்லை. சூனிமியால் எலிசாவிற்கு வீடு கட்டி கொடுத்தது போல இங்கு வருகிற மிஸ்டரிகள் ஒரு 2 மிஸ்டரிகளுக்கு ஒரு அறை இருந்தா நல்லா இருக்கும். சூனிமியால் அப்படிதான் ஒரு சின்ன வீடு கட்டி தர்றாங்க. அதற்கு 2 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கும். 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிற 60 பேர்கள் எழும்பும்படி நான் ஜெபிக்கிறேன். 60 மிஸ்டரிகள் வீடு கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் நீங்கள் ஒரு மிஸ்டரி வீட்டை கட்டி கொடுக்கலாம். இன்னும் பாருங்க, இப்படி மிஸ்டர் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு 6 மாதங்கள் ஆகிறது, இல்லை 4 மாதங்களாவது ஆகும். பாருங்க, அது ராஜாவின் வேலை மிக அவசரம். இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரம். எங்களுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க சொல்றாங்க, ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 200 பேர் அவங்க தங்குவதற்கென்று ஒரு செட்டு ஒரு 10 நாள் 15 நாளில் போட்டுடலான்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசுவாரனால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற பாரப்படுத்துகிற காணிக்கைகள் கொடுத்து உதவலாம். நான் சொல்கிறேங்க, பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்கள் முன்பாக காண்பதற்கு நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் செயல்படுங்கள். ஐயா, கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த என் இருதயத்தில் எழுதின ஒரு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை நம்பக்கூடுமா? அல்லேலூயா. இயேசு உன்னை நம்பக்கூடுமா? அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவருடைய இருதயத்தை யோசித்து பார்க்குறேன். ஒவ்வொரு மனிதர்கள் மேலே ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறார். ஆனால் அவர் நம்பிக்கை அவர் நம்புகிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களை ஏமாற்றுகிறார்கள், அவரை வேதனைப்படுத்துகிறார்கள், அவரை காயப்படுத்துகிறார்கள். முதல் மனுஷன்ல இருந்து ஆண்டவருக்கு ஏமாற்றுங்க. அல்லேலூயா. அங்கே ஆதாம்கிட்ட சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமையை அறியத்தக்க இதை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய மனித சுபாவங்கள் என்ன தெரியுமா? அவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நம்ம செய்வதற்கு பிசாசனவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான், நம்மளை ஏவுகிறான். ஆண்டவர் நம்பின அந்த முதல் மனிதன் ஆதாமே ஆண்டவரை துக்கப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே சோரி, உன்னை என் ஆண்டவரால் நம்பக்கூடுமா? அவர் மனிதர்களை நம்பிக்கொண்டே இருக்கிறார். ஆதாமிலிருந்து மனிதர்களை நம்புகிறார். நீங்க பைபிள் எல்லாம் வாசித்து பாருங்க, அடுத்தடுத்து யாரோ ஒருத்தரை நம்பிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை கழுதையை தேடி போன சவுலை ஆண்டவர் நம்புகிறார். அவனுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவன் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. கழுதையை தேடி போன இவனை ராஜாவா உயர்த்துகிறார், உன்னதத்தில் உயர்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் 100க்கு 100 அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியவே இல்லை. சுயமாக மாம்சத்திரம்படி ஒரு சில காரியங்களை அவன் செய்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார், ராஜாவாக்குனது, சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற உங்களை ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரா, காரு, 2 வீலர், நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? எத்தனை விதமான ஆச்சரியமான அற்புதங்களே ஆண்டவர் செய்திருக்கிறார். இவ்வளவு ஆண்டவர் நம்புகிறாரே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்னும் நம்ம நிறைய வேணும், அற்புதம் வேணும்னு சொல்லி இன்னும் நம்ம விரும்புகிறோம். ஆண்டவர் கட்டாயம் தருவாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் பிரியுங்க. மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தான். நான் ரோட்டில் கிடக்கிறவங்க, ஆண்டவருக்கு விரோதமாக சத்ருவையா இயேசுவை பற்றி சொல்ல வருகிறவர்களை எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு அருவாளை எடுத்து அவர்களை பயமுறுத்துகிறவன். அப்படிப்பட்ட துன்மார்க்கனாக
இருந்த என்னை தேடி ஆண்டவர் வந்தார், என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார். எவ்வளவு பெரிய ஊழியத்தை, இளையேற்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அதற்கு நான் பாத்திரமானாக நான் நடக்கிறேன். ஆண்டவர் என்னை நம்பி இந்த கனமுள்ள ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு நான் செய்வேன் என்று நம்பி இவ்வளவு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் இதுவரை நடந்திருக்கிறேனா? 100% நான் ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? அவர் சொல்லுகிற ஊழியத்தை எல்லாம் நான் செய்திருக்கிறேனா? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. அவர் நம்பினாலும் 100% அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடக்கவில்லை. உங்களை குறித்து என்ன பாருங்க, ஆண்டவருடைய வேலை புழுதியிலிருந்து எளியவர்களை தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியிலே உட்கார வைக்கிற தேவன். எஸ்தருங்கிற ஒரு அனாதைங்க, அப்பா அம்மா கிடையாது, ஒரு முரதகாயின்கிற சிறிய தகப்பன், சித்தப்பா அவளை வளர்க்கிறார். அப்படிப்பட்ட அனாதையாக எஸ்தரை ஆண்டவர் ராஜாத்தியாக, தேசங்களுக்கு ராஜாத்தியாக ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனால் ஆண்டவர் எஸ்தரை ஆண்டவர் நம்புகிறார். ஆனால் ஆண்டவரால் நம்பப்பட்ட இந்த எஸ்தர் ஆண்டவருக்காக செயல்பட மறுக்கிறார். என்ன பரிதாபங்க! அன்பு சகோதரனே, சௌரியே, உன்னுடைய வேலை ஏதோ ஒரு வேலை அவருக்கு தேவைன்னு சொல்லி தான் உன்னை ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்களேன், அந்த ஸ்தானத்துல உன்னால என்ன முடியுமோ அதை செய்யணும். சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறீங்களா, அந்த இடத்துல ஒரு பணித்தளம் மிஸ்டரி நீனும், சாஃப்ட்வேர் மிஸ்டரி. அந்த இடத்துல இருந்து உனக்கு சக நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும், சாட்சியாக வாழணும். ஒரு வியாபாரியா இருக்கிறீங்களா, அங்க இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கு முன்பாக நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருங்க. ஹல்லேலூயா! குறைஞ்ச லாபம் வைங்க, வருகிற அவங்ககிட்ட அன்பா விசாரிங்க. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், முழு நேர ஊழியர்கள் கூட ஒரு நாளைக்கு 100 புறஜாதிகளை பார்க்கறது அரிதுங்க. ஆனால் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்களை பார்க்கிறார்கள். அப்ப அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தால், ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக அந்த வியாபாரத்தில் ஒரு மிஷனரி பணி செய்தால் எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எழுப்புதல் வரும் தெரியுமாங்க. அன்பு சகோதரனே, உன்னை ஆண்டவர் நம்பித்தான் இத்தனை பெரிய வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ அதற்கு பாத்திரமாக நடக்கிறாயா? ஒருவேளை இன்னும் நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்களா? இன்னும் என்னுடைய எல்லைகள் விரிவாகணும், பிசினஸ் எல்லைகள் விரிவாகணும். அப்படி விரிவாக்குறது ஆண்டவர் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஆனால் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா உன்னால் நடக்க முடியுமா? அவர் உன்னை நம்பக்கூடுமா? ஹல்லேலூயா! நான் பைபிள்ல என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே மோசஸ் ஒரு 12 பேர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை சுற்றி பார்க்கும்படி அனுப்பி வைக்கிறார். நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா, கொஞ்சம் பேரா அநேகம் பேரா என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவளோ கோட்டைகளில் குடியிருக்கலா என்றும், நிலம் எப்படிப்பட்டது, எது வளமானதோ இலப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையா என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்த தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அல்லேலூயா! பாருங்க, 12 பேர்களை மோசஸ் நம்பி 12 பேர்களை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா! பாருங்க, மோசஸால் ஆண்டவரால் நம்பி அனுப்பிவிட்ட 12 பேர்கள்ல மெஜாரிட்டி 10 பேர்கள் அவங்க நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் தர்றாங்க. 40 நாள் சுத்தி பார்க்குறாங்க. அவங்க சொல்ற வார்த்தை நான் உங்களுக்காக வாசித்து பார்க்கிறேன். 27ஆம் வசனத்துல அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா அடுத்து என்ன சொல்றான்? ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாயிருந்தது, அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லைங்க. நினைக்கிறேன் இந்த 12 பேரை ஆண்டவர் நம்பி யோசுவாவுக்கு மோசஸ்க்கு வெளிப்படுத்தி யோசுவா காலை புல்பட 12 பேர்களை அழைக்கிறார். 10 பேர்கள்
அவர்களுடைய கான்வர்சேஷன் ப்ரெசன்டேஷன் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட அவங்க ரிப்போர்ட் கொடுக்கலங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 12 பேர்ல 2 பேர் தான் அவங்க சொல்ற வார்த்தை 30ஆம் வசனத்துல, அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நான் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அல்லேலூயா. எப்பொழுதுமேங்க ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். ஆண்டவரை என்னை நம்புகிறார், என்னை நம்பி இவ்வளவு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்துல எல்லா பிரசன்டேஷன் நம்ம பண்ண. 10 பேர் பயமுறுத்துகிறார்கள், நம்மளால முடியாது. நான் நினைக்கிறேன் 40 நாட்கள் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லைங்க. அவங்க ஆண்டவரோடு உறவாடி இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்திருப்பாங்க. இந்த 12 பேர்ல 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களே, அவங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்க? கடந்த காலத்துல சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கும் போது அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். எல்லா அற்புதங்களையும் மாறாவை மதுரமாக மாற்றுகிறார், கற்பாறையிலிருந்து நீரூற்றி உண்டாக்குகிறார், மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்ற அற்புதங்களை கண்களினால் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புத தேவனை மறந்ததினால், அவரோடு கூட தொடர்பு இல்லாததினால் அவர்கள் புலம்புகிறார்கள், அங்கு போகவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். என்ன கேட்டாங்க? அவிசுவாசமும் பாவம்தான். எங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை முற்றிலுமாக நம்பும்படி நினைக்கிறார். விசுவாசிக்கிறவர்களாக, விசுவாசித்து காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கடந்த காலங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கண்களினால் பார்க்கிறவைகளை உங்களை விட மோசமானதற்கா கோலியாத்தை பார்க்கிறீர்களா? அநேக எதிரானவைகள் பார்க்கிறீர்களா? உடனே நீங்க ஆண்டவரை விட்டு விலகிறீங்களே, ஆண்டவர் உங்களை நம்பி அவரை துக்கப்படுத்துகிறீர்களே, அவிசுவாசப்படுகிறீர்களே. அந்த 2 பேர் போல, காலேப்பு யோசுவா போல அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா, நீங்க பைபிள்லங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் மறுபடியுமாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியுமாக ஒருவரை நம்புகிறார். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்துல சிறுபையன் சாமுவேலாக இருக்கும்போது அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இவனோடு கூட என்னுடைய பாரத்தை சொல்ல வேண்டும், நான் செய்ய போகிறதை இவனோடு கூட நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறுபையன் சாமுவேலை ஆண்டவர் எழுப்புகிறார். சாமுவேலை என்று கூப்பிடுகிறார். ஆனால் அவனுக்கு கேட்கிற சத்தம் எல்லாம் மனுஷ சத்தம் தான், ஏலி என்கிற அந்த தாத்தாவுடைய சத்தம் தான். உடனே நீங்க என்னை கூப்பிட்டீர்களா என்று அங்க போய் தானே இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு போகவில்லை, அதே இடத்திலே காத்திருக்கிறார். சாமுவேலுக்காக காத்திருக்கிறார். எப்பொழுது அவன் தன்னுடைய சத்தத்தை கேட்கிற வரையிலும் இவன் எப்பொழுதாவது என் சத்தத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கேயே ஆண்டவர் காத்திருக்கிறார். ஐயா, அன்பு, இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சோரையன், ஆண்டவர் உன்னை நம்பி உனக்காக சாமுவேலுக்காக காத்திருந்தது போல உனக்காக எனக்காக காத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பாரத்தை சுமப்போம், அவர் சொல்லுகிற பாரமான செய்தியை கேட்டு திறப்பில் நிற்போம், ஜெபிப்போம் என்பதை நம்பி உன்னிடத்தில் வருகிறார். சிறுபிள்ளை போல பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அவர் நம்புகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவானை 3 பேரும் தனியே அழித்து வியாகுலப்படுகிறார். ஐயோ, நான் சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன். சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் வியாகுலப்படுகிறார், திகில் அடைகிறார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா? 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா? அன்பு சகோதரனே சோரியே, உனக்கு தந்த வீடு அவருடையது, வேலை அவருடையது, காரு, 2 வீலர், பங்களா, ஐஸ்வர்யம் அவருடையது. அவர் தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்க. எதற்காக? ஆண்டவருடைய சமூகத்தில் தேசத்திற்காக விழித்திருந்து நாம் ஜெபிக்கும்படி. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்காதவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கேட்பார், உன்னை நான் இன்னும் நம்புகிறேனே, இன்னும் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நான் உன்னை நம்ப கொடுமோ, நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ நடப்பாய் என்று சொல்லி பரிதவிப்பார். ஐயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, பைபிள் எல்லாம் வாசித்து பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 3 பேர்களை ஆண்டவர் நம்புகிறார். நம்பி தாளந்துகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுக்கிறார்.
பாருங்கள், தாளந்தை கொடுக்கிறவர் நீங்கள் பெருக்கி இருப்பீர்கள் என்பதை நம்பி மறுபடியும் அவர் ஆண்டவர் கணக்கு கேட்கும்படி வருகிறார். 5 தாளந்து உள்ளவன் மீதி 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷங்கள் பிரவேசி என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாகிறது. 2 தாளந்து உள்ளவன் மீதி 2 தாளந்தை ஆனால் 1 தாளந்து உள்ளவனோ, ஒருவேளை அந்த 1 தாளந்து உள்ளவங்க தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க நாமளான்னு தெரிலங்க. நம்ம எவ்வளோ திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ கிருபைகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் செயல்பட மறுக்கிறோமே, அந்த தாளந்துகளை பயன்பட மறுக்கிறோமே. ஆண்டவர் உன்னை நம்ப கூடுமோ? இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரே, எனக்கு இந்த சம்பவத்துல எனக்கு ஆச்சரியப்படுகிற காரியம், யாருக்குமே தாளந்து இல்லைன்னே சொல்லலைங்க. 3 பேர்களை அழைக்கிறார், 3 பேர்களை ஆண்டவர் நம்புகிறார், 3 பேர்களுக்கு விசேஷத்த தாளந்துகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஒருவன் அவருடைய நம்பிக்கை கெடுக்கிறான், அவரை துக்கப்படுத்துகிறான். முடிவு அழுகியும் பற்கரிக்கும் உள்ள இடத்திலே இவனை தள்ளுங்கள் என்று சொல்கிறான். நரகம் கிடைக்கிறது. அருமையான தேவடி பிள்ளைகளை, பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை நான் கடந்த 29 வருடங்களாக செய்கிறேன் ஐயா. நானும் எத்தனையோ முறை அவரை விட்டு வழிக்கு சென்றிருக்கிறேன். நான் என்னை நம்பி அவர் என்னோடு கூட இடைபடுகிறார், என்னை துரத்துகிறார் ஐயா, துரத்துகிறார். என் கிராமத்திற்கு என்னை தேடி வந்தார். வியாதி படுக்கையில் அழுது கொண்டே இருந்தேன், சாவை நினைத்திருந்தேன், சாவுக்கு அருகாமையில் இருந்தேன். ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை சுகப்படுத்தினார். சுகப்படுத்தி கொஞ்ச நாள் இயேசுதான் தெய்வம்னு சொல்லி நம்பி இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள்ல நான் அவரை மறுதளித்தேன், அப்படி நம்பிக்கை துரோகியாக மாறினேன். ஆனாலும் என்னை கைவிடவில்லை ஐயா. மறுபடியும் கிராமத்திற்கு நான் தூங்கி எந்திரித்து வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்த அதே இடத்திற்கு ஆண்டவர் வந்து என் கண்கள் முன்பாக அவர் தரிசனமானார். அழுதார், அழுது கொண்டே இருந்தார், தேசங்களுக்காக அழுகிறார். நானே தேவனை நினைத்தார், வேறு தேவர்களே இல்லை என்று சொல்லி அழுகிறார். நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. நான் அவரை மறுதளித்தாலும் என்னை மறுபடியுமாக நம்பி என்னிடத்தில் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஐயா. என் கண்ணீரை துடைத்து எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், என் வியாதியை சுகப்படுத்தின ஆண்டவர். தேசத்தின் ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறார். அவரை அறியாத கிராமங்களுக்காக அழுகிறார். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் இன்றைக்கு செல்போனை, இச்சைகளை, போதை வஸ்துக்களை, காதல்களை நம்பி அவரை விட்டு தூரமாக போகிறார்களே. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக திறப்பில் நான் நிற்பேன் என்று என்னை நம்புகிறார், உங்களை நம்புகிறார். நாம் செயல்படுவீர்கள் என்று நம்புகிறார். அத்திமரமே, நான் உன்னை ஓங்கி வளர செய்தேன், எனக்கு கனி கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி நம்பிக்கையோடு பசியோடு தேடி வருகிறார். அத்திமரம் ஏமாற்றினது போல ஐயா, அருமை கிறிஸ்தவ நண்பர்களை நானும் நீங்களும் அவரை ஏமாற்றுகிறோமோ? இன்றைக்கு செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இதுவரை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்க, இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் உங்களை காண செய்வார். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த கணேசன் ஆகிய நான் ஏசப்பன் கண்ணீரை துடைச்சதுனால அவர் கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள் ஐயா? இது செயல்படுகிற காலம் ஐயா. இன்னும் திறப்பில் நிற்கிற காலம். திறப்பில் நின்று ஜெபித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்துமாதாங்களை எழும்புகிற காலம் ஐயா. உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாக மாறப்போகிறீர்களா? அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன்னை நம்பக்கூடுமோ? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நம்புகிற உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றுவீரா. காலை யோசுவா போல விசுவாச வீரர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச வார்த்தைகளை என்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு உதவி செய்வீரா. 10 பேர்களைப் போல பயத்தையும் திகிலடையும் செய்கிற செய்தியை பரப்பாதபடி நீ நம்புகிற நற்செய்தியை அறிவிக்கிறவளாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, அத்திமரம் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் தேடி வருகிறீரே, எதிர்பார்க்கிறீரே. அத்திமரம்
உம்மை ஏமாற்றினது போல இந்த செய்தி கேட்கிற நாங்களும் ஏமாற்றி விடாதபடி உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக எங்களை மாற்றுவீரா. ஒரு தாளந்தும் உள்ளவன் உம்மை ஏமாற்றினது போல நாங்கள் ஏமாற்றாதபடி உமக்காக செயல்படுகளாக மாற்றுவீரான்னு சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.